இந்திய விவசாயமானது பாரம்பரிய அறிவை பலமாக கொண்டிருந்தாலும் அண்மைக்கால தீவிர விவசாயத்தின் வளர்ச்சியால் மண் சரிவு, நீர்த்தரம் குறைதல் மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற கவலைகள் அதிகரித்துவிட்டன. இந்த கவலைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்கவும் பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு நிலையான விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 2265.86 கோடி மதிப்பீட்டில் பாரம்பரிய கிருஷி விகாஸ் யோஜனாவை 2015ஆம் ஆண்டில் தொடங்கியது. கடந்த 10 ஆண்டுகளில் இத்திட்டம் இந்தியாவின் கரிம வேளாண் இயக்கத்தின் மூலக்கல்லாக வளர்ந்தது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு உரச்செலவை குறைத்து நிலத்தின் வளத்தை பாதுகாப்பதோடு அவர்களின் விளைபொருட்களுக்கு சந்தையில் கூடுதல் விலையும் கிடைப்பதை உறுதி செய்கிறது. இதன் மூலம் நம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கி நமது எதிர்கால சந்ததிக்கு வளமான மண் வளத்தையும் செழிப்பான எதிர்காலத்தையும் விட்டு செல்ல வழிவகுக்கிறது நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய பாஜக அரசு.